நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்டேட்டை பற்றி இப்போ வந்துட்டு வெளிவந்திருக்குது. அதுக்கப்புறம் கெவின் ஓவன்ஸ்க்கும் ரேண்டி ஆர்டனுக்குமான ரெஸ்லிமினியா மேட்ச் வந்து நடக்க போகுது. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓடிசி த ரியல் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸை பற்றி மட்டுமே எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் இருந்திருக்குது. ஆனால் எல்லா ரெஸ்லர்ஸும் வந்து இப்போ WWE நல்ல ஒரு ஃபேமில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ்க்கு கிடச்சிடுச்சு. ஸோ என்ன அப்படின்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் அப்டேட் தான். அவர் வந்துட்டு ஒரு 2 ஸ்மாக் டவுனில் கலந்துக்க போகிறாரு. அந்த 2 ஸ்மாக் டவுனில் வந்துட்டு அவரோட ரெஸ்ல்மீனியாவோட ரோட் டு ரெஸ்ல்மீனியா ஃபார் ரோமன் ரெயின்ஸ் அவரோட ரெஸ்ல்மீனியா திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 ஸ்மாக் டவுனில் இருக்கும். எந்த ஸ்மாக் டவுனுக்குலாம் அவர் வரப்போகிறாரு அப்படின்னா மார்ச்சில் 21 நடக்கிற ஸ்மாக் டவுன், அதுக்கப்புறம் மார்ச் 28 நடக்கிற ஸ்மாக் டவுன். இந்த 2 ஸ்மாக் டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸாக அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கேட்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. ஏன்னா எப்போவுமே ரோமன் ரெயின்ஸ்னாலே வந்துட்டு ரெஸ்ல்மீனியாவுக்கு ஒரு டைட்டில் மேட்ச் கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு ஒரு பெரிய லெஜண்டோட ஒரு மேட்ச் நடக்கும். உதாரணத்துக்கு அண்டர்டேக்கர் இந்த மாதிரி லெஜண்டோட மேட்ச் நடக்கும். ஸோ ஆனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு எந்த ஒரு திட்டமும் போடாத மாதிரி தான் இருக்குது. ராயல் ரம்பிளே முடிஞ்ச 1 மந்த் ஆக போகுது, எலிமினேஷன் சாம்பியனே வந்துடுச்சு. ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ்க்கு இந்த வருஷத்துக்கு ரெஸ்ல்மீனியா பிளானே எதுவுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் இப்போதைக்கு ஒரு 2 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அந்த 2 மேட்ச்சில் ஏதாவது ஒரு மேட்ச் தான் நம்ம ரோமன் ரெயின்ஸ்க்கு நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு ரூமராக போகிற மேட்ச் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச். ஸோ இந்த ஒரு மேட்ச்சை வந்துட்டு 10 வருஷத்துக்கான அந்த ஒரு இவங்களோட அந்த ஸ்டோரி இருக்குல்ல பார்த்தீங்களா, அதோட ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விதமாக ரெஸ்ல்மீனியாவில் ஒரு மேட்சாக வந்துட்டு நடத்துவாங்க பார்த்தா தெரிய வருது. அப்படி இல்லைனா ராயல் ரம்பில் எலிமினேட் பண்ணார் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க், ரோமன் ரெயின்ஸும் செத் ராலின்ஸும். ஸோ அதனால் 3 பேருக்குமான ஒரு ஸ்டோர் லைன் கூட கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது, ஒரு ட்ரிபிள் ரெட் மேட்சாக. ஸோ எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எவ்வளோ பெரிய ஒரு ஆள், ஸோ சாம்பியனாக இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்கான திட்டத்தை இன்னும் போடாமல் WWE என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ பார்ட் டைமாக தான் இருக்கிறாரு. அவரும் கொஞ்சம் ரெகுலராக ஷோக்கு வந்தாலும் அவரோட அந்த ரெஸ்ல்மீனியா திட்டம் வந்து இன்னும் எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கொண்டு போவாங்கன்னு தான் தெரியல. ஏன்னா இப்போதைக்கு அவர் ஸ்மாக் டவுனுக்கே ரேராக தான் வரப்போகிறாரு. அதிலும் அவர் ரெஸ்ல்மீனியாவில் ஒரு மேட்ச் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அப்படி இருந்தாலும் கூட வந்துட்டு அந்த ஸ்டோர் லைனை இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல WWE. ஸோ இந்த வருஷம் ரெஸ்ல்மீனியாவுக்கு 2 நாள் நடக்க போகுது இல்லையா? அதில் ரோமன் ரெயின்ஸ்க்கு மெயின் ஈவெண்ட் தருவாங்களான்னு வேற தெரியல. ஸோ மெயின் ஈவெண்ட்டு மோஸ்ட்டாக தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட டைட்டிலே இல்லை, அதே மாதிரி ஸ்டோர் லைன் இப்போதைக்கு எதுவும் ஆரம்பிக்கல. ஸோ இதுக்கப்புறம் போக போக தான் தெரியும். ஸோ ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது ஒரு டைட்டில் மேட்சாக இருக்கணும், இல்லைனா ஒரு பெரிய ரெஸ்லரோட மேட்சாக இருக்கணும். நல்ல ஸ்டோர் லைன் கொண்டு ஒரு பெரிய ரெஸ்லரோட மேட்சாக இருக்கணும், ஒரு நான் டைட்டில் மேட்ச். அப்படி இருந்தால் தான் வந்துட்டு WWE மெயின் ஈவெண்ட்டே வைப்பாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்க்கலாம் ரோமன் ரெயின்ஸ்க்கு மெயின் ஈவெண்ட்டு கிடைக்குமா, என்ன மாதிரி ஸ்டோர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மார்ச் 21 மற்றும் 28 நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கு நம்ம ரோமன் ரெயின்ஸ் அவர்கள் வரப்போகிறாரு. இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெஸ்ல்மீனியாவில் நான் சொன்ன அந்த 2 மேட்ச்சில் ஏதோ ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்போனண்ட் சர்ப்ரைஸாக வந்து ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணி ராக்கோ இல்லை வேறு ஏதோ ரெஸ்லர் வந்தால் கூட அந்த ஆப்போனண்ட் யார் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேண்டி ஆர்டன். ஸோ ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வந்து இப்போ இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. எப்போ அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமை எலிமினேஷன் சாம்பரில் சாமி ஜெயின் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து ஹோம் டவுன் டொரண்டோவில் நடக்குது. ஸோ 2 பேரோட ஹோம் டவுனும் வந்து அதுதான். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சை நடத்துறதுக்கான முக்கியமான காரணமே அதான், ஹோம் டவுன் ஹீரோஸுக்குள்ளே ஒரு மேட்ச்சை வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ பல முறை உங்களோட மேட்சஸ் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு மேட்ச்சில் வின்னர் வந்துட்டு இப்போதைக்கு ப்ரெடிக்ட் பண்ணுறதே சாமி ஜெயின் தான். பட் என்னதான் இருந்தாலும் இந்த மேட்ச் எண்டிங்கில் நம்ம ரேண்டி ஆர்டன் ரிட்டர்ன் வருவோன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர் வந்து பார்த்தீங்கன்னா போகுது எலிமினேஷன் சாம்பர் ஈவெண்ட்டில். ஸோ கெவின் ஓவன்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கான ஒரு ரோட் டு ரெஸ்ல்மீனியா ஸ்டோர் லைன் உருவாக்கங்க பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ அவங்களுக்கான ஒரு மேட்ச் ஆல்ரெடி இவங்களுக்கான ஸ்டோர் லைன்லாம் நிறைய இருக்குது. அதோட எண்டிங்காக வந்துட்டு இந்த வருஷத்தோட ரெஸ்ல்மீனியாவில் இவங்களுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இப்போதைக்கு ரூமர் தான். ஸோ நம்ம ரேண்டி ஆர்டன் அவர்கள் எலிமினேஷன் சாம்பரில் ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இன்னைக்கான ரெஸ்லிங் அப்டேட் வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.